ஹாய் வீவர்ஸ், ஐ எம் ஜி கலையரசன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்ன யூனிட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் சப்ஜெக்ட்டு. அதில் வந்து பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ். ஒவ்வொரு பொருளுக்குமே என்ன அப்படின்னா தனித்தனி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா பண்புகள். இப்போ வாட்டர் அப்படின்னா அதுக்கு தனி பண்புகள் இருக்கும். ஏர்னா அதுக்கு தனி பண்புகள் இருக்கும். ஆயில்னா அதுக்கு தனி பண்புகள், மெட்டல்னா அது தனி பண்புகள். இந்த மாதிரி பண்புகள் வந்து வேரி ஆகிட்டே போகும். ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வேரி ஆகிட்டே போகும். இதனால நமக்கு ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்னால ஃப்ளூயிடோடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதில் மொத்தமாக ஒரு 10 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னா டென்சிட்டி. ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸு டென்சிட்டி. டென்சிட்டி இன்னொரு நேம் என்ன அப்படின்னா மாஸ் டென்சிட்டி ஆர் ஸ்பெசிஃபிக் மாஸு. அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா டென்சிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா மாஸ் பை வால்யூம். டென்சிட்டினா மாஸ் பை வால்யூம். அதனுடைய டெஃபினேஷன் என்ன அப்படின்னா த ரேஷியோ ஆஃப் மாஸ் ஆஃப் எ லிக்விட் டு இட்ஸ் வால்யூம். த ரேஷியோ ஆஃப் மாஸ் ஆஃப் எ லிக்விட் டு இட்ஸ் வால்யூம். நமக்கு எதனுடைய ரேஷியோ அப்படின்னா மாஸ் பை வால்யூத்தோடைய ரேஷியோ தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய சிம்பிள் என்ன அப்படின்னா ரோ. இந்த மாதிரி நமக்கு போகிறது தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ரோன்னு சொல்லுவாங்க. இதில் ரோ ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் லிக்விட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் லிக்விடு. இப்போ மாஸோடைய யூனிட் என்ன அப்படின்னா கேஜி, வால்யூத்தோட யூனிட் என்ன அப்படின்னா மீட்டர் கியூப்பு. இப்போ நமக்கு ரோவோடைய யூனிட் என்ன அப்படின்னா கேஜி பர் மீட்டர் கியூப்பு. ரோவோட யூனிட் என்ன அப்படின்னா கேஜி பர் மீட்டர் கியூப்பு. நமக்கு நார்மலாக மெர்க்குரியோடைய வாட்டருக்கும் மெர்க்குரிக்கும் சில ஃப்ளூயிட்ஸ்க்கெலாம் என்ன அப்படின்னா டென்சிட்டி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அது மாதிரி இப்போ இதில் வந்து மெர்க்குரியோடைய டென்சிட்டி என்ன அப்படின்னா 13,600 கேஜி பர் மீட்டர் கியூப்பு. அதுவே வாட்டருக்கோடைய டென்சிட்டி என்ன அப்படின்னா இதுவும் கான்ஸ்டண்ட்டு. இப்போ வாட்டருடைய டென்சிட்டி என்ன அப்படின்னா 1000 மீட்டர் கியூப் பர் செகண்ட்ஸு. இப்போ நார்மலாக நமக்கு 0 டிகிரி செல்சியஸ்லேருந்து 4 டிகிரி செல்சியஸ் வரணும் டென்சிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். நமக்கு கொடுத்துருக்குற வாட்டரோட டென்சிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 4 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. 4 டிகிரி செல்சியஸ் மேலே நமக்கு டென்சிட்டி கொடுத்துருக்குறது. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் வெயிட்டு. ஸ்பெசிஃபிக் வெயிட் அப்படின்னா இப்போ நமக்கு வெயிட்டுக்கும் ஸ்பெசிஃபிக் வெயிட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இப்போது வெயிட்டுங்கிறது காமனாக சொல்கிறது. இப்போது ஒரு ரூமில் எடுத்துட்டிங்க அப்படின்னா பர்டிகுலராக வெயிட்டு இந்த 1 கேஜி ஆஃப் வெயிட் வந்து இவ்வளோ இடத்த தான் ஆக்குப்பை பண்ணும், இவ்வளோ வாலியத்தை தான் ஆக்குப்பை பண்ணும் அப்படின்னு சொல்லி பர்டிகுலராக சொல்கிறது தான் என்ன அப்படின்னா ஸ்பெசிஃபிக் வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய டெஃபினேஷன் என்ன அப்படின்னா த ரேஷியோ ஆஃப் வெயிட் ஆஃப் எ லிக்விட் டு இட்ஸ் வால்யூம். த ரேஷியோ ஆஃப் வெயிட் ஆஃப் எ லிக்விட் டு இட்ஸ் வால்யூம். நமக்கு எதனுடைய ரேஷியோன்னு சொல்கிறாங்க அப்படின்னா வெயிட் பை வால்யூத்தோடைய ரேஷியோ தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக் வெயிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து என்ன லெட்டரில் நமக்கு மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்மால் டபிள்யூவில் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இதனுடைய யூனிட் என்ன அப்படின்னா நமக்கு வெயிட்டோட யூனிட் வந்து நியூட்டனு, வால்யூத்தோட யூனிட் வந்து மீட்டர் கியூப்பு. அப்போ நமக்கு வெயிட் பை வால்யூம்ங்கிறதுனால நியூட்டன் பர் மீட்டர் கியூப் தான் இதனுடைய யூனிட்டு. நியூட்டன் பர் மீட்டர் கியூப்னு சொல்லலாம், அல்லது கிலோ நியூட்டன் பர் மீட்டர் கியூப்னு நமக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இதில் வந்து ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நமக்கு ஸ்மால் டபிள்யூ ஸ்பெசிஃபிக் வெயிட் ஈக்குவல் டு வெயிட் பை வால்யூம். நமக்கு வெயிட்டை வந்து இன்னொரு அதனுடைய வெயிட்டோடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா வெயிட் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு மாஸுக்கு வந்து அதனுடைய லெட்டர் என்ன எம்மு, கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு ஜி. இதை வந்து நமக்கு இந்த ஃபார்முலா வந்து எங்கே அப்ளை பண்ணலாம் அப்படின்னா நம்ம டைரெக்டாக இங்கே அப்ளை பண்ணுவோம். இப்போ ஸ்பெசிஃபிக் வெயிட் ஸ்மால் டபிள்யூ ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு கிராவிட்டி டிவைடட் பை வால்யூம். நார்மலாக நமக்கு மாஸ் பை வால்யூத்தை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. டென்சிட்டியோடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா மாஸ் பை வால்யூம். மாஸோடைய நோட்டேஷன் அதாவது லெட்டர் என்ன அப்படின்னா எம்மு, வால்யூத்தோடைய லெட்டர் என்ன அப்படின்னா வி. இப்போ நம்ம இந்த டென்சிட்டி மாஸ் பை வால்யூம் இந்த வேல்யூக்கு பதிலாக மாஸ் பை வால்யூத்து வேல்யூக்கு பதிலாக இந்த ரோவை நம்ம அப்ளை பண்ண அப்படின்னா நமக்கு ஸ்பெசிஃபிக் வெயிட் ஈக்குவல் டு ரோ இன்ட்டு ஜி.
ரோ இன்ட்டு ஜி. இதனோட யூனிட் என்ன அப்படின்னா நமக்கு நியூட்டன் பர் மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் தி வாட்டர். ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் தி வாட்டர் அப்படின்னா எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சம்மளை கொடுக்கல அப்படின்னா நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபிக்ஸ்டு டேட்டா தான். இதில் பாருங்க, ஸ்பெசிஃபிக் வெயிட் ஈக்குவல் டு ரோ இன்ட்டு ஜி. ஸ்பெசிஃபிக் வெயிட் இன்ட்டு ரோ இன்ட்டு ஜி. நமக்கு ரோ வந்து வாட்டருடைய டென்சிட்டி வந்து கான்ஸ்டன்ட்டு, அதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னா 1000. வாட்டருடைய டென்சிட்டி அதாவது 1000. அதுவே நமக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸோடைய வேல்யூ என்ன அப்படின்னா 9.81 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்டு. இப்போ நம்ம இங்கே வேல்யூ வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா ரோவோடைய வேல்யூ வந்து 1000, கிராவிடேஷனல் ஃபோர்ஸோடைய வேல்யூ வந்து 9.81. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் வெயிட் ஈக்குவல் டு வாட்டருடைய ஸ்பெசிஃபிக் வெயிட் வந்து நமக்கு வாட்டருடைய ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் தி வாட்டர் ஈக்குவல் டு 9810 நியூட்டன் பர் மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதுதான் நமக்கு என்ன அப்படின்னா ஸ்பெசிஃபிக் வெயிட் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னா ஸ்பெசிஃபிக் வால்யூம். ஸ்பெசிஃபிக் வால்யூம்ங்கிறது நமக்கு இதுவும் நமக்கு ஸ்பெசிஃபிக் வால்யூம்னா ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஆஃப் லிக்விட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் ஏ லிக்விடு. ஸ்பெசிஃபிக் வெயிட்டிங் ஸ்பெசிஃபிக் வால்யூம் நமக்கு வால்யூம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக இப்போ 1 kg ஆஃப் மாஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த ரூமில் வந்து எவ்வளோ வால்யூத்தை வந்து ஆக்குபை பண்ணுது அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக் வால்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஸ்பெசிஃபிக் வால்யூம் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் தி வால்யூம் ஆஃப் பெர் மாஸு. ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா நமக்கு இதனுடைய எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இப்போ ஒரு பெரிய ரூம் இருக்குது. இந்த ரூமில் வந்து நமக்கு 1 kg அதாவது 1 kg ஆஃப் மாஸ் வந்து எவ்வளோ இடத்த ஆக்குபை பண்ணுது அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது தான் என்ன அப்படின்னா ஸ்பெசிஃபிக் வால்யூம். 1 kg வால்யூம் வந்து எவ்வளோ மாஸ் வந்து எவ்வளோ வால்யூத்தை வந்து ஆக்குபை பண்ணுது அப்படின்னு சொல்கிறது தான் ஸ்பெசிஃபிக்காக. அதான் என்னென்னு அப்படின்னா ஸ்பெசிஃபிக் வால்யூம் அப்படின்னு சொல்கிறது. இட் இஸ் டினோட்டடு எதனாலன்னா ஸ்மால் வியால் டினோட் பண்ணுவாங்க. இதனோட யூனிட் என்ன அப்படின்னா வால்யூத்தோட யூனிட் என்ன அப்படின்னா மீட்டர் கியூப்பு, மாஸோட யூனிட் என்ன அப்படின்னா கேஜி. அதனால் என்ன அப்படின்னா ஸ்பெசிஃபிக் வால்யூம் ஈக்குவல் டு மீட்டர் கியூப் பர் கேஜி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ரிலேட்டிவ் டென்சிட்டிங்கிறது இதுவும் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் தான். ரிலேட்டிவ் டென்சிட்டிங்கிறது நம்ம எதெல்லாம் ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா ரிலேட்டிவ் டென்சிட்டி த ரேஷியோ ஆஃப் டென்சிட்டி ஆஃப் லிக்விட் டு தி டென்சிட்டி ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிட்ஸ். இப்போ நமக்கு இதில் ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படின்னா ரேஷியோ ஆஃப் டென்சிட்டி ஆஃப் லிக்விட் டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் ஸ்டாண்டர்ட் லிக்விட்ஸ். இந்த ஸ்டாண்டர்ட் லிக்விட்ஸ் வந்து நம்ம எது வேணால் எடுத்துக்கலாம். இப்போ ஏரு நமக்கு ஸ்டாண்டர்ட் லிக்விடு என்னென்ன எடுக்கணும்னா ஸ்டாண்டர்ட் லிக்விட் ஃபார் டேக் ஏ வாட்டர் அண்டு கேஸஸ். இது ரெண்டையும் நம்ம என்ன லிக்விடாக எடுத்துக்கலாம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் லிக்விட்ஸாக எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வாட்டர் எடுத்துகிட்டு அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு 1000 போட்டோம் அப்படின்னா இப்போ ஒரு டென்சிட்டி ஆஃப் லிக்விட் ஏதாவது ஒரு லிக்விடோடைய டென்சிட்டி கொடுத்துருந்தோம் அப்படின்னா அது ரெண்டையும் நமக்கு இப்போ 9.81 கொடுத்துருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல 1000 போட்டோம் அப்படின்னா இதனுடைய ரிலேட்டிவ் டென்சிட்டி கிடைச்சிரும். ஒரு 2 ஆயிலோடைய ரிலேட்டிவ் டென்சிட்டி எவ்வளோ அப்படின்னு சொல்லி ஈஸியாக ஃபவுண்ட் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இட் இஸ் ஆல்சோ இதுக்கு வேறு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ கால்டு எஸ் ஏ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. இது என்ன லெட்டரில் நம்ம மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா எஸ்ன்னு மென்ஷன் பண்ணுவோம். ரிலேட்டிவ் டென்சிட்டி ஈக்குவல் டு எஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி ஆஃப் ஏ லிக்விடு டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிட்ஸு. சப்போஸ் நமக்கு டென்சிட்டி ஆஃப் லிக்விட் வேணும் அப்படின்னா இந்த பக்கம் இருக்க டென்சிட்டி ஆஃப் ஸ்டாண்டர்ட் லிக்விட் வந்து இது கூட மல்டிபிள் இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு மல்டிபிளில் வந்துடும். அப்போ டென்சிட்டி ஆஃப் லிக்விட் ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு டென்சிட்டி ஆஃப் வாட்டர். அதே எஸ் இன்ட்டு நமக்கு வாட்டரோடைய டென்சிட்டி வந்து கான்ஸ்டன்ட்டு 1000, அது கூட மல்டிபிள் பண்ணி வச்சுக்கிறோம். இதுக்கு வந்து யூனிட் ஏன் போடணும் அப்படின்னா இதுக்கு வந்து நோ யூனிட்டு. இப்போ இதனுடைய டென்சிட்டி டிவைடட் பை டென்சிட்டியால் டிவைட் பண்ணுறதுனால நமக்கு இதுக்கு யூனிட் வந்து இல்லை. அடுத்த ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து
நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னா விஸ்காசிட்டி. விஸ்காசிட்டிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு ஒரு ஃப்ளூடு வந்து ஃப்ளோ ஆகுறப்ப அதுக்கு ஒரு ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகுறது, அந்த ஃப்ளூடு மேலே ஒரு ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகுறது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா விஸ்காசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா விஸ்காசிட்டி ஈஸியாக லிக்விட் இஸ் டிஃபைனட் ஆஸ் த ரெசிஸ்டிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிக்விட் இட்ஸ் டு இட்ஸ் ஃப்ளோ. நமக்கு ஒரு ஃப்ளூடு வந்து ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகிறது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா விஸ்காசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து விஸ்காசிட்டி வந்து அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி ஆர் டைனமிக் விஸ்காசிட்டி ஆர் அப்சல்யூட் விஸ்காசிட்டி அப்படின்னு சொல்லி வேறு நேம்லேயும் நம்ம இதை சொல்லலாம். பொதுவாக விஸ்காசிட்டிங்கிறது 2 டைப் இருக்கும். ஒன்று என்ன அப்படின்னா டைனமிக் விஸ்காசிட்டி, இன்னொன்று வந்து கினமெட்டிக் விஸ்காசிட்டி. கினமெட்டிக் விஸ்காசி இப்போ டைனமிக் விஸ்காசிட்டிங்கிறது இதனுடைய மியூ அப்படின்னு சொல்லுவாங்க. மியூ அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் இதை வந்து என்ன அப்படின்னா நியூ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ டைனமிக் விஸ்காசிட்டியோட ஃபார்முலா என்ன அப்படின்னா டவு டிவைட் பை டியூ டிவைட் பை டிஎக்ஸ் டிஒஏ. இதனோட யூனிட் என்ன அப்படின்னா நியூட்டன் செகண்ட்ஸ் பெர் மீட்டர் ஸ்கொயர்டு அல்லது பாஸ்கல் செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய கினமெட்டிக் விஸ்காசிட்டிங்கிறது ஸ்மால், அதாவது நியூ அப்படின்னு சொல்லுவாங்க. இதனோட யூனிட் வந்து டைனமிக் விஸ்காசிட்டி டிவைட் பை ரோ. இதனோட யூனிட் என்ன அப்படின்னா மீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட்ஸு. அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னா த விஸ்காசிட்டி ஆஃப் எ லிக்விட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு இட்ஸ் டெம்பரேச்சர்ஸ். விஸ்காசிட்டிங்கிறது நமக்கு விஸ்காசிட்டிங்கிறது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சரு. இப்போ நம்ம ஒரு லிக்விடில் எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த லிக்விடில் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ஆக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்சைடில் இருக்கிற விஸ்காசிட்டி வந்து குறையும். ஏன்னா நமக்கு விஸ்காசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகும். டிக்ரீஸில் இருந்தால் மட்டும்தான் விஸ்காசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். சப்போஸ் நமக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா விஸ்காசிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகிடும். சப்போஸ் டெம்பரேச்சர் கம்மியாக இருந்தது அப்படின்னா விஸ்காசிட்டி அதிகமாக இருக்கும். இதுதான் பேசிக்கான விஸ்காசிட்டிங்கிறது. விஸ்காசிட்டிங்கிறது ஒரு ஃப்ளூடு வந்து ஃப்ளோ ஆகுறப்ப அதுக்கு ஒரு ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் ஆப்போசிட்டில் ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணி அந்த ஃப்ளூடு வந்து ஸ்டாப் பண்ணுற ஃபோர்ஸ் மாதிரி ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா விஸ்காசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னா 6th ப்ராப்பர்ட்டிஸு கம்ப்ரசிபிலிட்டி. கம்ப்ரசிபிலிட்டி லிக்விட் விச் காசஸ் சேஞ்ச் இன் வால்யூம் அண்டர் தி வேரியேஷன் ஆஃப் ப்ரெஷர்ஸ். இப்போ நமக்கு லிக்விட் அப்படிங்கிறது எதை வேணால் சொல்லலாம். ஆயில், ஏர், கேஸு இது எல்லாமே நமக்கு என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா லிக்விடு. அதில் பர்டிகுலராக சில லிக்விட்ஸ்க்கு என்ன ஆகாது அப்படின்னா நமக்கு வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகும். பர்டிகுலர் லிக்விட்ஸ்க்கு வந்து வால்யூம் வந்து சேஞ்சஸ் ஆகாது. இப்போ லிக்விட் விச் காசஸ் சேஞ்ச் இன் வால்யூம் அண்டர் தி வேரியேஷன் ஆஃப் ப்ரெஷர்ஸ். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து வால்யூம் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்சஸ் ஆகும். வால்யூம் வந்து சேஞ்சஸ் ஆகும் அண்டர் தி வேரியேஷன் ஆஃப் ப்ரெஷர்ஸ். நமக்கு இந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம் அப்படின்னா அதை ப்ரெஷர் கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பிஸ்டனை வந்து மூவ் பண்ணுறோம். அப்படி மூவ் பண்ணுறப்ப இன்சைடில் இருக்கிற சப்போஸ் இந்த பிஸ்டன் வந்து இனிஷியல் கண்டிஷனில் இருக்கும், இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துலேருந்து நமக்கு இந்த இடத்துல மூவ் ஆகுச்சு அப்படின்னா எந்தெந்த இன்சைடில் வந்து நம்ம ஏர் இருந்தது அப்படின்னா இங்கேருந்து நமக்கு பிஸ்டன் வந்து ஃபோர்ஸ் கொடுக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்சஸ் ஆகும். இனிஷியல் வால்யூத்திலிருந்து நம்மளுக்கு V1லேருந்து V2க்கு ஃபைனல் வால்யூத்துக்கு என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்சஸ் ஆகும். அப்படி சேஞ்சஸ் ஆகிற ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கம்ப்ரசிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் நம்ம இந்த இடத்துல ஏருக்கு பதிலாக வாட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ஃபோர்ஸ் கொடுக்குறப்ப பிஸ்டன் வந்து மூவ் ஆகாது. அப்போ V1லே தான் இருக்கும், V2க்கு வந்து வராது. ஏன் அப்படின்னா ஸ்மால் சேஞ்சஸ் தான் இருக்கும், லைட்டாக கொஞ்சம் சேஞ்சஸ் தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற ஃப்ளூயிட்ஸ்க்கெலாம் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா இன்கம்ப்ரசிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நமக்கு ஏரு, கேஸு, ஸ்பெஷல் கேஸஸ்ஸு, நியான், ஆர்கான் இந்த மாதிரி கேஸஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும், கேஸஸ் எல்லாம் நம்ம இதுக்குள்ளார ஃபில் பண்ணோம் அப்படின்னா கம்ப்ரஸ் பண்ணும். இப்போ நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறப்ப பிஸ்டன் வந்து V1லேருந்து V2க்கு வரும், V1லேருந்து V2க்கு வரும். அதுக்கப்புறம் நமக்கு V2லேருந்து V1க்கு போகும். இப்படி மாறி மாறி நம்ம போக போக இன்சைடில் வந்து கம்ப்ரஸ் ஆகிட்டே போகும். ஏர் வந்து கம்ப்ரஸ் ஆகிட்டே போகும், ஏர் கம்ப்ரஸர் மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷன். சர்ஃபேஸ் டென்ஷனுங்கிற ஒரு மேஜரான கான்செப்ட், முக்கியமானது.
சர்ஃபேஸ் டென்ஷனுங்கிறது ஒரு பீக்கரில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 3 மாலிகுல்ஸ் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். 3 மாலிகுல்ஸ் ஏ, பி, சி. இதனுடைய டெஃபினேஷன் என்ன அப்படின்னா இதை கன்சிடர் பண்ணிட்டு இதனுடைய டெஃபினேஷன் பார்த்துட்டு வருவோம். த சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் டிஃபைன்டு as தி டென்சைல் ஃபோர்ஸ் ஆக்டிங் on the surface of the liquid in contact with a gas or air. இப்போ இதனுடைய இது என்ன அப்படின்னா டென்சைல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி லிக்விட் கான்டாக்ட். இப்போ நமக்கு இந்த சர்ஃபேஸ் மேலே என்ன ஆகுது அப்படின்னா ஒரு டென்சைல் ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதனுடைய நோட்டேஷன் என்ன அப்படின்னா டவு சிக்மா. இதனுடைய யூனிட் என்ன அப்படின்னா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்டு. என்ன டினோட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த சிம்பிளில் வந்து டினோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதில் பீக்கர் இருக்குது. இந்த பீக்கரில் வந்து என்ன அப்படின்னா மாலிகுல்ஸ் ஏ, பி இது ரெண்டுமே என்ன அப்படின்னா இந்த வாட்டருக்கு ஃபுல்லாக டிப் ஆகிருக்கு. அதுதான் மாலிகுல்ஸ் ஏ அண்ட் பி ஆர் அட்ராக்டடு இன் ஆல் டைரக்ஷன் பை சரௌண்டிங் மாலிகுல்ஸ் ஆஃப் தி லிக்விட்ஸு. இப்போ நமக்கு ஏவும் பி என்ன அப்படின்னா வாட்டரில் டிப் ஆகிருக்கு, மூழ்கி இருக்குது. அப்போ நமக்கு இந்த வாட்டருடைய அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். அதனால் இதில் வந்து நமக்கு டவுன்வர்ட் ஃபோர்ஸஸ் எல்லாம் அதிகம் கிரியேட் ஆகாது. சப்போஸ் நமக்கு பாதி வந்து வெளியவும் பாதி வந்து உள்ளாரையும். இப்போது இந்த மாலிகுல்ஸ் என்ன அப்படின்னா வாட்டருக்கு உள்ளார பாதி வெளியே பாதி இருக்குது. அதனால் இது மேலே ஒரு டென்சைல் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகி இந்த மாலிகுல்ஸ் என்னாங்க அப்படின்னா டவுன்வர்ட் ஃபோர்ஸில் கீழே தள்ளலாம். அதுதான் பட் சி மாலிகுல்ஸ் ஆர் ஃப்ரீ சர்ஃபேஸ்க்கு மேலே இருக்கிறனால ஆஃப் லிக்விட் டு ரிசல்ட் அண்ட் டவுன்வர்ட் ஃபோர்ஸ். இது மேலே ஒரு டவுன்வர்ட் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா கீழே வரும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னா நமக்கு ஃபாலிங் ஆஃப் ரெயின் ட்ராப். இப்போ மழை தண்ணி வந்து நமக்கு எந்த மாதிரி ஷேப்லாம் ஸ்பியர் ஷேப்பில் கிரியேட் ஆகிறதுக்கு ஒரு மேஜரான கான்செப்ட் என்ன அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷன் ஒரு கான்செப்ட். வுட்டு ஃப்ளோட்டிங் ஓவர் தி லிக்விடு. வுட்டெல்லாம் நமக்கு தண்ணியில் மிதங்கிறதுக்கு காரணமே இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் தான் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் அடுத்த ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னா கேபிலாரிட்டிங்கிறது இதில் 2 டைப் இருக்குது. கேபிலாரிட்டி ரைஸ். இப்போ நமக்கு இதுக்குள்ளே ஒரு பீக்கர் எடுத்துக்கிறோம், ஒரு டியூப் எடுத்துக்கிறோம். டியூப்பு எடுத்துக்கிறோம். நம்ம இந்த டியூப் எடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த தண்ணியில் வந்து அதாவது உள்ளார டிப் பண்ணுறோம், உள்ளார அனுப்புகிறோம். அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த வாட்டரோடைய லெவலுக்கு மேலே இந்த டியூப்குள்ளார ரைஸ் ஆச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கேபிலாரிட்டி ரைஸு. சப்போஸ் இது வந்து வாட்டர் யூஸ் பண்ணுறோம். சப்போஸ் இன்னொரு பீக்கரில் வந்து மெர்க்குரி எடுத்துக்கிறோம். மெர்க்குரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா டியூப் அதாவது உள்ளார டிப் பண்ண அதாவது அழுத்த நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த கேபிலாரிட்டி வந்து கீழே போயிட்டுருக்கு. இதனுடைய லெவல்ல இருந்து இதனுடைய லெவல் என்ன ஆகும் அப்படின்னா கீழே இறங்கிடுது. இந்த மாதிரி இருக்கிறது என்ன அப்படின்னா கேபிலாரிட்டி ஃபால் அப்படின்னு அல்லது கேபிலாரிட்டி டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மெர்க்குரிக்கு, இது வந்து வாட்டருக்கு. நார்மலாக கேபிலாரிட்டி ஈஸியாக டிஃபைனட் ஆஸ் த பினாமினா ஆஃப் ரைஸ் ஆர் ஃபால் ஆன் எ லிக்விட் சர்ஃபேஸ் இன் ஸ்மால் டியூப் ரிலேட்டிவ் டு தி அட்ஜசன்ட் ஜென்ரல் லெவல் ஆஃப் தி லிக்விடு. இப்போ இந்த ஜென்ரல் லெவல் ஆஃப் தி லிக்விட்லேருந்து பார்க்குறப்ப இது ரைஸ் ஆகிருக்கு. அதுவே இதனுடைய லெவலில் மெர்க்குரி லெவல்லேருந்து பார்க்குறப்ப டிப்ரெஷன் ஆகிருக்கு. இதுதான் ஒன்று. அதாவது ஒரு பீக்கரில் வந்து வாட்டரை வந்து நம்ம ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். அதில் வந்து ஒரு டியூப் வந்து நம்ம உள்ளார சென்ட் பண்ணுறப்ப வாட்டரோடைய லெவலுக்கு மேலே வாட்டர் ஏதாவது டியூபுக்குள்ளே ரைஸ் ஆச்சு அப்படின்னா கேபிலாரிட்டி ரைஸு. அப்படி இல்லை அப்படின்னா இது ஃபால் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா கொஹெசிவ்னஸ் ஆர் அதர்சிவ்னஸ். கொஹெசிவ்னஸ்ங்கிறது சேம் மாலிகுல்ஸ் அட்ராக்ஷன் பிட்வீன் தி மாலிகுல் ஆஃப் சேம் லிக்விட் இஸ் நோன் as கொஹிஷன். இப்போ நமக்கு ஒரு டேங்கை ஒரு ஃப்ளாஸ்க் எடுத்துக்கிறோம். ஆயிலையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து கொஹிஷன். இதனுடைய மாலிகுல்ஸு சேமாக இருக்கும். சப்போஸ் நமக்கு அதர்சன் அப்படின்னா டிஃப்ரெண்ட் மாலிகுல்ஸு. இப்போ நம்ம ஒரு டேங்க்லேயோ ஒரு பீக்கர்லேயோ வாட்டர் எடுத்துக்கிறோம், வாட்டர் ஃபில் பண்ணி வைக்கிறோம். இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா உட் பீஸ் வந்து போட்டு வைக்கிறோம். இப்போ அதாவது மரக்கட்டை நம்ம போட்டு வைக்கிறப்ப என்ன அப்படின்னா இந்த வாட்டர் வந்து இந்த மரக்கட்டை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ டிஃப்ரெண்ட் மாலிகுல்ஸு அதர்சனுங்கிறது த மாலிகுல்ஸ் அட்ராக்ஷன் பிட்வீன் தி 2 டிஃப்ரெண்ட் மாலிகுல்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்ஸு. இப்போது வுட்டோடைய மாலிகுல்ஸ் வேறையாக இருக்கும், வாட்டரோடைய மாலிகுல்ஸ் வேறையாக இருக்கும். இது ரெண்டும் நமக்கு என்ன அப்படின்னா வாட்டர் வந்து இதுக்குள்ளார போய் அப்சர்வ் ஆகிறது வந்து என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் மாலிகுல்ஸு. இதனுடைய வாட்டரோடைய மாலிகுல் வேறு, வுட்டோடைய மாலிகுல்ஸ் வேறு. அப்போ 2 டிஃப்ரெண்ட் மாலிகுல்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அட்ராக்ஷன் ஆகுது.
அதனால இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படி இந்த மாதிரி இப்படி இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் வாட்டர் வந்து அப்சர்வ் பண்ணுற இந்த வுட் அப்சர்வ் தி சம் வாட்டர் அப்சர்வ் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த அப்சர்வ் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸ் பேர் என்ன அப்படின்னா அதர்சன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ப்ராப்பர்ட்டிஸு 10 ப்ராப்பர்ட்டிஸும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.